சம்பா எல்லை வழியாக காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. எல்லை பாதுகாப்பு படை அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியதன் வீடியோவை வெளியிட்டது. பாகிஸ்தானின் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் சேதமடைந்த வீடுகள். உரி, பூஞ்ச் பகுதிகளில் நடந்த தாக்குதலில் 2 உயிரிழப்பு, 4 பேர் காயம். பஞ்சாபின் பத்திண்டா அருகே பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை நடுவானில் அழிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தால் வீழ்த்தப்பட்ட ஏவுகணை வயல்வெளியில் விழுந்து கிடக்கிறது. பஞ்சாபின் சண்டிகரில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அபாய ஒலி எழுப்பப்பட்டு அறிவுறுத்தல். பஞ்சாபின் அமிர்தசரஸில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன்களை வீழ்த்திய இந்தியா. விடிய விடிய நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளும் முறியடிப்பு. பாகிஸ்தானின் சைபர் தாக்குதலால் ஏடிஎம்கள் 3 நாட்கள் மூடப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி. யாரும் நம்ப வேண்டாம் என மத்திய அரசு எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் உயர்கல்வி பயின்று வரும் தமிழக மாணவர்களை அழைத்து வர நடவடிக்கை. நிலைமை சீரடைந்ததும் உடனடியாக அழைத்து வரப்படுவார்கள் என அயலக தமிழக நலவாரியம் அறிவிப்பு. பஞ்சாபின் எல்லைப்பகுதிக்கு விரையும் அம்மாநில அமைச்சர்கள் 10 பேர். பாகிஸ்தானின் தாக்குதல் அச்சுறுத்தலில் இருந்து மக்களை காக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. நேற்றிரவு பாகிஸ்தான் தலைநகர் உட்பட 3 இடங்களில் இந்திய படைகள் பதிலடி தாக்குதல். இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட்டில் ட்ரோன்கள் மூலம் அதிரடி காட்டிய இந்தியா. பஞ்சாபில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஜம்மு காஷ்மீரில் 2 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகள் மூடல். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பாகிஸ்தானின் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய முடிவு. ஸ்ரீநகரிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்த முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவுள்ளார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி. ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, தேச ஒற்றுமையை போற்றும் வகையில் நடைபெறும் பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்க அழைப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தர்மசாலாவில் பாதியில் நிறுத்தப்பட்ட பஞ்சாப் டெல்லி IPL போட்டி. மற்ற போட்டிகளை தொடரலாமா என அரசிடம் ஆலோசனை பெற இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு. ராவல்பிண்டியில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளுக்கு சிக்கல். பாதுகாப்பு கருதி எஞ்சியுள்ள 8 போட்டிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடமாற்றம். இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் தலையிட மாட்டோம் என அமெரிக்கா அறிவிப்பு. சண்டையில் தலையிடுவது தங்களின் வேலை அல்ல என துணை அதிபர் JD Vance திட்டவட்டம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் பங்குச்சந்தைகளில் சரிவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. இந்தியா பயன்படுத்தப்படக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸ் பற்றி நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்தியா பயன்படுத்தக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்றது எந்த நாட்டு தொழில்நுட்பத்தை சேர்ந்தது அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம்.
இந்த தற்கொலை படை ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து தான் பாகிஸ்தான் அதிக அளவுக்கு மிரண்டு போயிருக்கு. பெங்களூருல இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தற்கொலை ட்ரோன்கள் தயார் செய்யப்படுது. எந்த நாட்டுடைய தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பா டிசைன் மற்றும் இஸ்ரேலுடைய எல்பிட், இந்த 2 நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சி தான் இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கருடைய சூசைட் ட்ரோன்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்ல முடியும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது குறைந்த அளவில் தயார் செய்யக்கூடியது. அதாவது 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது ஒரு ஆரம்பகட்ட பணிகளை முடிச்சிடலாம். இதனுடைய தாக்கும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய தாக்கும் திறன் அப்படின்றது இருக்கு. வெடிமருந்து 10 கிலோ வரைக்கும் அதோட வார்ஹெட் சுமந்து போகும். இதுதான் இந்த சூசைட் ட்ரோனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்ல முடியும். சூசைட் ட்ரோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவுக்கு இது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் டிராவல் பண்ணக்கூடியது. அதாவது நான் டிராவல் பண்றேன் அப்படின்ற எந்த விதமான சத்தமும் இருக்காது. இது ஒன்ஸ் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அங்க மேனோவர் பண்ணிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். தன்னுடைய ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரேடார்லையும் ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட தன்னுடைய டார்கெட்டை நோக்கி கிட்ட போயிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவை உடனடியாக வெடிவைக்கும். ஸோ ஆளே இல்லாம ஒரு ஏவுகணை மாறியும், இன்னொரு பக்கம் அது ரொம்ப மோசமாக தாக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டாகவும் இது செயல்படக்கூடியும் அப்படின்றதுனால தான் இதை சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் இந்த சூசைட் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2021 இந்தியா ஏறக்குறைய 100 ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. ஸோ இன்னும் அதுக்கு அடுத்தடுத்த வந்த வருடங்களில் இது மாதிரியான நிறைய சூசைட் ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ்களை இந்தியா வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் பகிரப்பட்டிருக்கு. லாகூருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா முற்றிலுமாக அழித்திருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது என்பது தொடர்பாக ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அடித்திருந்த இந்திய படைகள் முதல் முறையாக ரேடார் கண்காணிப்பை தகர்த்த அதிரடி காட்சிதான் இது. அட்டாரி எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த லாகூரில்தான் சீனாவின் தொழில்நுட்பத்தில் உருவான HQ-9 என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரும் எந்த வான்வழி தாக்குதலையும் கண்காணித்து அதனை முறியடிக்கும் திறன் உள்ள ரேடார் இது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்தியா ஏவுகணையோ ட்ரோனையோ பாகிஸ்தானை நோக்கி செலுத்தினால் அதனை துல்லியமாக கண்காணித்து அழிக்கும் வல்லமை இந்த ரேடாருக்கு உண்டு. ஆனால் அதையும் தாக்கும் கொம்பனாக இந்தியாவிடம் ஹார்பி ட்ரோன் இருந்ததை பாகிஸ்தான் மறந்திருக்கலாம். மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தடிக்கும் இந்த ஹார்பி ட்ரோன் தற்கொலை ட்ரோன் என அழைக்கப்படுகிறது. அதாவது வெடிபொருட்களுடன் பறந்து சென்று தாக்குதல் நடத்தி சிதறி போகக்கூடியவை இவை. இந்த ஹார்பி ட்ரோன்களை அடுத்தடுத்து லாகூரை நோக்கி இந்தியா ஏவிவிட பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ரேடார்கள் நிலை குலைந்து போயின. இனி இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவை சேதமடைந்துள்ளன. ராவல்பிண்டி மற்றும் கராச்சி நகரங்களிலும் இது போன்ற தாக்குதலை இந்தியா அதிரடியாக நடத்தியதால் பாகிஸ்தான் திணறிப் போனது. இந்தியா அத்துமீறியதாக பாகிஸ்தான் அபாண்டமாக பழி சுமத்திய நிலையில் இது பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு பதிலடி என இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவாக கூறியது. புதன்கிழமை இரவு முதல் ஸ்ரீநகர், சண்டிகர், பதான்கோட், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத்தை ஒட்டிய 15 நகரங்கள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதல் நடத்த முயன்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது.
அதனை வான்வெளி தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அழித்ததாகவும், சேதமடைந்த பாகிஸ்தானின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் இந்திய பகுதிகளில் விழுந்ததே அதற்கு சாட்சி என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆதாரங்களுடன் கூற பாகிஸ்தான் விழி பிதுங்கி நின்றது. லாகூரில் ரேடார் அமைப்பு செயலிழந்து போன கையேறு நிலையில் பாகிஸ்தான் தவித்து வருகிறது.